கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்து போன 2 மாதங்கள் நம்மை தேவன் ஆச்சரியமாய் நடத்தினார். அதிசயமான வழிகளில் நம்மை நடத்தினார். நமக்கு ஏராளமான நன்மைகளை தந்தார். நம்முடைய பாதைகளில் வந்த எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் தேவன் போதுமானவராயிருந்து நம்மை நடத்தினதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு இன்னும் நன்மை செய்ய போதுமான தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்திலேயும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஜெயம் கர்த்தராலே வரும். நம்முடைய வாழ்க்கையிலே பல பகுதிகளில் நாம் ஒரு ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெயம் என்பது ஒவ்வொரு காரியத்திலும் உண்டாகக்கூடிய முடிவாய் இருக்கின்றது. ஒரு காரியத்திலே முடிவு ஒன்றிலே தோல்வி அல்லது ஜெயம், இந்த 2லே ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களில் ஒருவர் கூட தோல்வி என்கிற ஒன்றை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் அல்லது விரும்பாதவர்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் என்கிற ஒன்றை விரும்பி நாம் வாழ்கிறவர்கள் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் தோற்று போக வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. பிசாசு தோல்விகளுக்கெல்லாம் அதிகாரியாயிருக்கிறார். ஆனால் கர்த்தரோ எல்லா இடங்களிலும் தம்முடைய பிள்ளைகளை ஜெயம் பெற வைக்கிறதற்கு உண்மை உள்ளவராகவே காணப்படுகிறார். ஆண்டவருடைய வேதத்திலே வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், ஜெயம் உம்முடையவைகள் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெயத்துக்கு சொந்தக்காரர் ஆண்டவராய் காணப்படுகிறார். ஜெயத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கிற ஆண்டவர் இந்த காலை நேரம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயம் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள். இந்த மாதத்திலே பல பகுதிகளிலே கர்த்தர் தம்முடைய ஜெயத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஜெயிக்க வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வரவே வராது. இந்த உலகத்தின் பகுதிகளில் இருந்து நமக்கு ஜெயம் வராது. நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவர். கர்த்தருடைய வேதத்தில் ஏராளமான வசனங்களை நம்மால் தியானிக்க முடியும். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததாம். 4 ராஜாக்கள் அவனுடைய ஜீவிய நாட்களிலே அவன் சந்தித்தான். ஆனால் ஒரு ராஜாவினுடைய நாட்களில் கூட அவனுடைய வாழ்க்கை தோற்று போனதாக சொல்லப்படவில்லை. அத்தனை பேருடைய நாட்களிலும் அவனுடைய காரியம் ஜெயமாய் காணப்பட்டதாம். இந்த காலை நேரத்திலும் கூட இந்த நாளில் நீங்கள் விசுவாசியுங்கள், என்னுடைய காரியம் எப்பொழுதும் ஜெயமாய் இருக்கும். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தேசத்தின் நிலைமைகள் மாறலாம், ஆனால் என்னுடைய ஜெய ஒருவராலும் தடுக்க முடியாது. ஒரு தேவ மனுஷனுடைய ஜெயம் என்பது உலகத்தையோ உலகத்தில் உள்ள மனிதர்களையோ சார்ந்தது அல்ல, அவன் ஆராதிக்கிற தேவனை சார்ந்ததாக காணப்படுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு இன்றைக்கும் ஜெயம் தர வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே
பரிசுத்தவான்கள் எல்லாரும் ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை கவனித்தீர்கள் என்றால், அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம். இன்றைக்கும் இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு ஆண்டவர் ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்து உங்களை நடத்துகிறதை நிச்சயமாய் உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறவராயிருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறதா. இன்றைக்கும் இந்த நல்ல காலை நேரம் உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகட்டும். நாம் ஒரு நாளும் தோல்வி அடைவது இல்லை என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவர் எங்கே எல்லாம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார், ஒரு சில இடங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் எங்கெல்லாம் நமக்கு ஜெயம் தருகிறார். ஒன்றாவதாக, நம்முடைய நியாயத்திற்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் மட்டும் என்று ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். இந்த உலகம் என்பது அநியாயத்திற்குள்ளே கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் நியாயம் எடுபட்டு போகிறது. நியாயத்தை மறைப்பதற்கு பல பொய்களும் பல பொய் சாட்சிகளும் பல புரட்டுகளையும் இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்து நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்திற்கு நியாயம் கிடையாமல் போக செய்கிறதை நாம் எல்லாரும் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே எங்கேயாகிலும் நியாயம் கிடைக்க வேண்டியது இருக்கிறதா? மனிதர்கள் மத்தியிலே நியாயம் கிடைக்க வேண்டியது இருக்கிறதா? உங்கள் காரியத்திலே நியாயம் கிடைக்க வேண்டியது இருக்கிறதா? உங்கள் நியாயம் உங்களுக்கு புறக்கணிக்கப்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறதா? இன்றைக்கு காலை நேரம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜெயம் கொடுக்கிறவர் எங்கே என்றால், உன்னுடைய நியாயத்திற்கு நான் ஜெயம் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன். என்னிடத்தில் எந்த அநியாயமும் இல்லை, என்னிடத்தில் எந்த தீமையும் இல்லை. ஆனாலும் நான் ஒரு குற்றவாளியை போல காணப்படுகிறேன், நான் ஒரு அநியாயக்காரனை போலவே காணப்படுகிறேன் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒரு காலம் அவன் சொன்னார், நான் இந்த தண்டனையை அனுபவிக்கும்படி எந்த தப்புமே செய்யவில்லை, அநியாயமாக தண்டிக்கப்படுகிறேன் என்று அவன் விளக்கி கூறின போதிலும் அவனுடைய நியாயம் எடுபடாமல் போனதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த அநியாயத்தை அப்படியே விட்டுவிட்டாரா? இல்லை. யோசேப்புக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பினுடைய சிறையிருப்பு மாறும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நியாயம் கிடைக்கவில்லை என்று புலம்பாதிருங்கள். இந்த காலை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நியாயம் கிடைக்கும்படி, உன்னுடைய நியாயத்திற்கு நான் ஜெயம் பண்ணும்படி நான் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர். லூக்கா 18வது அதிகாரத்திலே ஒரு ஏழை விதவை தன் நியாயத்திற்காக ஒரு அநீதியான நியாயாதிபதியின் இடத்தில் போய் வழக்காடின காரியத்தை ஆண்டவர் உவமையாக சொல்லுகிறார். உவமையாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், நியாயமும் நீதியும் உம்முடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம். உங்களுக்கு நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும். உங்கள் நியாயம் தோற்று போவதில்லை. உங்கள் பக்கத்தில் நியாயம் உண்டென்றால் பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் தர ஆண்டவர் தம்முடைய கிரியையை விளங்க பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்கள் நியாயத்தை புறக்கணிப்பதற்கு எத்தனை விதமான சூழ்ச்சிகளை மனிதர்கள் ஆயத்தப்படுத்தினாலும் பயப்படாதிருங்கள். எத்தனை விதமான பராக்கிரமசாலிகளாய் மனிதர்கள் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்கள் நியாயத்திற்கு ஜெயம் கிடைப்பது உங்கள் மனித பலத்தினால் அல்ல, உங்களுடைய புத்தியினால் அல்ல,
ஆண்டவர் தம்முடைய பலத்தினால், தம்முடைய வல்லமையினால், தம்முடைய வைராக்கியத்தினால் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை காப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிற இடம் எங்கே? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தினுடைய கடைசி 5 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. எதிலே? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு போராடுகின்ற போராட்டங்களிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். உபத்திரவம், துன்பம், வியாகுலம், இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்து கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பிலே நம்மை வேரூன்ற செய்கிறவராயிருக்கிறார். வேதனைகளின் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம், இழப்புகளின் நிமித்தம், கவலைகளின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் கர்த்தர் மேல் அன்பு கூறுவதற்கு மனம் இல்லாமல் பலவிதமான கேள்விக்குறிகளோடு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஜெயிக்க வைத்து, சத்துரு உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிற இடத்திலே, பிசாசு உங்களை பார்த்து கை கொட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறதான இடத்திலே உங்களை ஜெயிக்க வைத்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாக இருங்கள். ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிற விஷயத்தில் உங்களை ஜெயிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 16:33 வாசிக்கிறோம், உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அநேகருக்குள்ள காணப்படுகிற ஒரு பெரிய சங்கடமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்து முன்னேறி போகும் பொழுது 2 படி கீழே இறங்கி வருகிறோம். கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில பாவ கிரியைகள் நம்மை அழுத்தி விடுகின்றன. சில துர்க்கிரியைகள் நமக்குள்ளே புகுந்து நம்மை சங்கடப்படுத்தி விடுகின்றன. ஜெபிக்கிறதற்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறதற்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. ஆலயத்துக்கு போனாலும் கர்த்தரை துதிப்பதற்கோ கர்த்தரை பாடுவதற்கோ நமக்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. காரணம், இந்த உலகத்தில் உள்ள சில அசுத்தமான கிரியைகள், இந்த உலகத்தின் அதிபதியாயிருக்கிற பிசாசு தன்னுடைய செயல்களை நமக்குள்ளே தந்திரமாக நுழைத்து அவன் செயல்படுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாத விதத்தில் அவன் தந்திரமாய் கிரியை செய்து நம்முடைய மாமிச பலவீனங்களை அவன் தன்னுடைய ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு பல விதத்திலே நம்மை விழத்தள்ளி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்குமே நாம் அப்படி விழுந்து கொண்டே இருக்க மாட்டோம். என்றைக்குமே நாம் தோற்று போய் கொண்டே இருக்க மாட்டோம். ஆண்டவர் இந்த காலை நேரம் சொல்லுகிறார், உனக்கு நான் ஜெயம் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். உலகத்தினுடைய வல்லமைகளை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். என்ன செய்ய வேண்டும்? இதில் ஜெயம் பெற என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், அதிகமாய் கர்த்தரோடு நெருங்குங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வேத வசனங்களை ஆழமாய் தியானியுங்கள். மூன்றாவது, பாவ கிரியைகளுக்கு உங்களை ஏவுகின்ற அந்த செயல்களையும் அந்த இடங்களையும் தவிர்த்து பழகுங்கள். நிச்சயமாய் அதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. ஒரு காரியம் நமக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்று தெரிந்த பிறகும், இது நமக்கு தடையா இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் அதிலேயே நாம் அட்ஜஸ்ட் ஆகி வாழ பழகுவோம் என்றால் அது நிச்சயமாக நமக்கு தோல்வியாகத்தான் அது வழிவகுக்கும். ஆகவே சில காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டியதில் நிச்சயமாய் விலகிவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கொடுத்து நம்மை வாழ வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். பிரியமானவர்களே, தாவீது ராஜா சொன்னார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, சத்துருக்களின் மேலே ஆண்டவர் ஜெயம் தருகிறவர். நம்முடைய சத்துருக்கள் பல விதத்தில் நமக்கு விரோதமாய் திட்டங்களை வைத்திருப்பார்கள். நம்மை குறித்து தீமையான எண்ணங்களை அவர்கள் மனதில் வைத்திருப்பார்கள். நாம் பெருகக்கூடாது என்று நினைப்பார்கள்.
நமக்கு வேலைகள் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். நம்முடைய குடும்பத்தில் புத்திர பாக்கியங்கள் உண்டாயிருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். நம்முடைய பிசினஸ்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கடனை விட்டு வெளியே வரக்கூடாது என்று நினைப்பார்கள். கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷம் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் உண்டாக வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். இவைகளை எல்லாம் என்னுடைய ஊழிய களங்களிலே ஏராளமான குடும்பத்திலே நான் பார்த்து அவைகளை தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சத்துருக்களுடைய திட்டங்களும் அவர்களுடைய நினைவுகளும் உங்கள் மேல் ஜெயம் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டார். பயப்படாதிருங்கள். மந்திரம் பண்ணிவிட்டார்களா, சூனியம் பண்ணிவிட்டார்களா, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடியிருக்கிறார்களா, 4 பேர் 5 பேர் உனக்கு விரோதமாய் கூடி நின்று உன்னை எதிர்க்கிறார்களா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்கள் ஒருவரும் உங்களை மேற்கொள்வதில்லை. யோசபாத்துக்கு விரோதமாய் கூடியிருந்த 3 கூட்டத்தாரை சிதறடித்த ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற மனிதர்களை சிதறடித்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுடைய காரியம் வாய்க்காமல் அவர்கள் நித்திய லட்சிய அடைவார்கள் என்று எரேமியா 29 எரேமியா சொன்னது போல உங்க வாழ்க்கையிலும் அப்படி நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலை நேரம் மனம் தளர்ந்து போகாதிருங்கள். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஜெயம் கொடுத்து நடத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு நித்தமும் ஜெயம் தந்து உங்களை நடத்துவாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஜெயமாய் காணப்படுவதாக. நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? சகல நன்மைகளையும் எங்களுக்கு தருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஜெய வீரராயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தம்முடைய பரிசுத்த பிள்ளையாம் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த மாதத்திலே நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நல் வார்த்தையின் படியே அப்பா, எந்தெந்த இடத்திலே தேவ பிள்ளைகள் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார்களோ, அல்லது இந்த காரியம் என்னமாய் போய் முடியுமோ என்று சந்தேகத்தோடு இருக்கிறார்களோ, அந்தந்த இடத்தில் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் பேசும். நீ தோற்று போவதில்லை, உனக்கு ஜெயம் கொடுக்க நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று அவர்கள் உள்ளத்துக்குள்ளே பேசும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல பகுதிகளிலும் ஜெயம் தார். சத்துருக்களின் மேல் ஜெயம், மாம்சத்தின் மேல் ஜெயம், உலகத்தின் ஆவிகளின் மேல் ஜெயம், நியாயத்தின் மேல் ஜெயம். இப்படி ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் ஜெயம் கொடுத்து இந்த மாதத்தை ஒரு ஜெயத்தின் மாதமாகவே ஒவ்வொருவருக்கும் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எக்ஸாமினேஷன் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அத்தனை பிள்ளைகளுக்கும் ஜெயம் கட்டளையிடுவீராக. ஒரு பிள்ளைகள் கூட தோல்வியை சந்திக்காதபடி அத்தனை பிள்ளைகளும் ஜெயம் பெறும்படியாய் அத்தனை பேருக்கும் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிசினஸ்களில் ஜெயம் உண்டாகட்டும், குடும்ப வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும், வேலைகளிலே ஜெயம் உண்டாகட்டும், எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற தேவனுடைய மனிதர்களுடைய ஊழியத்தில் ஜெயம் உண்டாகட்டும். கர்த்தர் ஜெய வீரனாய் முன் சென்று சகல காரியங்களிலும் ஜெயம் கொடுத்து அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் மாற்றித்தாரும். கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதியும் அப்பா, மேன்மைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.